வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இருக்கக்கூடிய இந்த சம்மர் சீசன், இந்த கோடை காலத்தில் ஆண்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுலபமான, ஒரு ஆரோக்கியமான, ஒரு அருமையான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதனால் கிடைக்கக்கூடிய நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, விந்து முந்துதல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் குளிர்ச்சி தன்மையை கொடுத்து நல்ல ஒரு வீரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ரொம்ப சிம்பிளான காம்பினேஷன். இதுக்கு யார் வேணாலும் சாப்பிடலாம், எந்த நேரம் வேணாலும் சாப்பிடலாம், எப்போ வேணாலும் சாப்பிடலாம். சிறியவர்கள் சாப்பிடலாம், பெரியவங்க சாப்பிடலாம், வயசானவங்க சாப்பிடலாம், பெண்களும் எடுத்துக்கலாம். ஸ்பெஷலாக ஆண்களுக்கு இது எடுத்துக்கும் போது கிடைக்கக்கூடிய லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்மை வீரியமும் கொஞ்சம் ஏற்படும், டைமிங் நல்லா கிடைக்கும், உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். எனக்கு விரைப்பு வந்தாலே கசியுது, பக்கத்தில் போனாலே கசியுது, சீக்கிரமாக வருது, முந்திடுது அப்படின்றவங்க இதை தொடர்ந்து டெய்லியும் சாப்பிட்லாங்க. நல்லா வெயில் அடிக்கிற வெயிலுக்கு மத்தியானம் போல் ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கும் போது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சரி, இப்போ இதுக்கு என்ன தேவை, இதை எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையானது 2 காம்பினேஷன். முதல் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாதாம் பிசின். இரண்டாவது இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சப்ஜா சீடு. இப்போ இது நீங்கள் பார்க்குறது பாதாம் பிசினை தட்டி ஊற வச்சுருக்கேன். பாதாம் பிசின் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலே போதும். ஒரு நபர் ஒருத்தர் குடிக்கிற அளவுக்கு வேணும் அப்படின்றவங்க அரை நெல்லிக்காயில் ஒரு மீடியமான சின்ன சைஸ் அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு சின்ன பீஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும், ஜாஸ்தி தேவையில்லை. அதை எடுத்து நல்லா தட்டி பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில் அதை ஊற வச்சிடணும். முதல் நாள் இரவே ஊற வச்சுருங்க. குறைஞ்சபட்சம் 2லேருந்து 6 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் அது நல்லா அந்த பிசின் ஊறி நல்லா தண்ணியோட பிசினாக மாறி சேரும். இப்போ இது ரெண்டாவதாக நீங்கள் பார்க்குறது சப்ஜா சீடு. சப்ஜா சீடு குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஊறணும். எவ்வளோ நேரம் வேணாலும் ஊறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கிளாஸ் தண்ணிக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட் போட்டுக்கோங்க. பாதாம் பிசின் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு எடுத்து போட்டுக்கிட்டால் போதும். இந்த ரெண்டுமே சேர்த்து குடிக்கலாம். இந்த ரெண்டும் சேர்த்து குடித்தாலே நமக்கு ஆண்மை பெருக்கிறது மட்டும் இல்லாமல் டைமிங் கிடைக்கும். பாதாம் பிசினை பொறுத்த அளவுக்கு ஆண்மை வீரியத்தை அதிகரிக்கும், டைமிங்கும் கொடுக்கும். சப்ஜா சீடு டைமிங்கை கொடுக்கும், உடம்பை குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ எனக்கு இந்த 2 குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டே இல்லை, ஒரு மாதிரியா ஒன்றுமே டேஸ்ட் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா, பால் ரோஸ் மில்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரோஸ் மில்கோட இதை சேர்த்து குடிக்கலாம். சாக்லேட் மில்க் ஷேக்கோட சேர்த்து குடிக்கலாம். வெறும் மில்க் ஷேக்கில், அதாவது நல்லா பசும்பாலோ இல்லாட்டினா பாக்கெட் பால், ஏதாச்சும் ஒரு பாக்கெட் பால் வாங்கிட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் சுகர் போட்டு இதையும் சேர்த்து குடிக்கும்போது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். யார் வேணாலும் எப்போ வேணாலும் குடிக்கலாம். பெரியவங்க குடிக்கலாம், சின்னவங்க குடிக்கலாம், குழந்தைங்களும் குடிக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். உடம்பு நல்லா குளிர்ச்சி அடையும். ஆண்கள் எடுத்துக்கும் போது உடல் குளிர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாமல் நல்லா ஒரு ஆண்மை பெருக்கும், டைமிங் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஒரு அருமையான பானம், குடிச்சு முயற்சி பண்ணுங்கள். இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரியவங்க குழந்தைங்க யார் வேணாலும் சாப்பிடலாம். இதுக்கு நேரங்காலம் அப்படின்றது கிடையாது. அதாவது வெயில் காலத்தில் நல்லா குளிர்ச்சியான பாலோட சேர்த்து எடுத்துக்கலாம். இரவு நேரத்துக்குள்ள எடுத்துக்கும் போது வெறும் கொஞ்சம் இதமான குளிர்ச்சியான பாலோடு எடுத்துக்கும் போது உங்களுக்கு வேற இந்த ஜலதோஷம், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இதை யாருனாலும் எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் எடுத்துக்கலாம், சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கலாம். நல்லா வெயிலில் போயிட்டு வர்றோம், உடல் ரீதியாக ரொம்ப உஷ்ணமாக இருக்குது, ரொம்ப வேர்வையாக வெளியில் போகுது, உடம்பு ரொம்ப களைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த இதை இந்த ஜூஸை ரெடி பண்ணி சாப்பிடலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது உடம்பை குளிர்ச்சிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நல்லா ஒரு டைமிங்கையும் நமக்கு கொடுக்கும். ஏன்னா எனக்கு சீக்கிரமாக டைமிங்கே இல்லை அப்படின்றவங்க இதை தொடர்ந்து எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு 2 மாதம் காலம் இதை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது உடல் நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மையை ஏற்பட்டு ஆண்மை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பலமாகவும் இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். வணக்கம்.